பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 29:3 4 சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேலும் தொனிக்கிறது, மைமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குதா? தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறதா. இல்லை, ஒரு தண்ணீர் கிடக்கிற இடத்துல நீங்கள் அங்கே நின்று பேசி பாருங்களேன், அது எக்கோ கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ தண்ணீர்கள் மேலே தொனிக்கிற மைமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளதான், கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்போ அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அப்போ நாமும் அந்த வல்லமையுள்ள தேவனை சத்தமிட்டு செபிக்கும் பொழுது, சத்தமிட்டு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, கர்த்தர் நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே என்று சொல்லி கலங்காதே, நீ திகையாதே, நான் என்ன உன்னுடைய தேவனாக இருந்து உனக்கு பதில் தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்போ அவருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. மகத்துவம் உள்ள தேவனை, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை உயர்த்தி போற்றுவோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்றல் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.